செஸ்ட்ல பெயின் இருக்கு, ஷோல்டர்ல இருந்து பெயின், வலி, கை ஃபுல்லா வலி பரவற மாதிரி இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமோன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? இசிஜி எடுத்து பார்த்தேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், எக்கோ எடுத்து பார்த்தேன், ஏன் ஆன்ஜியோ கூட எடுத்து பார்த்தோம், ஆனா ஹார்ட்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இது செஸ்ட்ல இருக்க பெக்டோரஸ் மைனர் அண்ட் மேஜர்ன்ற மசில் டைட்னஸ்னால கூட வரலாம். அதே சமயம் செஸ்ட் பேக் சைட்ல இருக்கிற மசில்ஸ் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலதான் செஸ்ட் டைட்னஸ்னால செஸ்ட்லயும் பெயின் வருது, ஆர்ம்ஸ்லயும் ரேடியேட்டிங் பெயின் வருது. இது யாருக்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷோல்டர் உள்ளவங்களுக்கு தான் வருது. இந்த ரவுண்ட் ஷோல்டர் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் குடிஞ்சிட்டு செல்போன் பாக்குறதுனாலயோ இல்ல ரொம்ப நேரம் குடிஞ்சிட்டு சிஸ்டம் பாக்குறதுனாலயோ கூட வரலாம். இந்த மாதிரியான செஸ்ட் பெயினுக்கு நம்ம பிசியோதெரப்பில ஃப்ரண்ட்ல இருக்கிற மசில்ஸ் டைட்னஸை ரிலீஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் பேக்ல இருக்கிற வீக்கான மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆனா செஸ்ட் பெயின் பிளஸ் ஸ்வெட்டா இருக்கு, பிரெத்லெஸ்னஸா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கார்டியாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.